நினைத்தேன் வந்த சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுடர் எழில் வாங்கி கொடுத்த பட்டு புடவையை கட்டிட்டு மாடியிலேருந்து கீழே வராங்க. மனோகரி பார்க்குறாங்க. என்னது சுடர் மாடியிலேருந்து இறங்கி வரும்போது நம்மளுக்கு இந்துமதி வர மாதிரியே தெரியுதேன்னு பார்க்குறாங்க மனோகரி. பாட்டி வந்ததும் சுடரை பார்க்குறாங்க. ஆஹா, இந்த புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரி சுடர் இங்கேயே உட்காந்துக்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு போறாங்க. இந்துமதி ஓரமாக நின்றுக்கிட்டு அச்சோ சுடர் திரும்பவும் வந்துட்டாலே அந்த போட்டோவை பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு பயந்துட்டு நிற்கிறாங்க. சுடர் அந்த போட்டோவை பார்க்கவே முடியலையேன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. பாப்பா உட்காந்துருக்கு. அந்த பாப்பா கிட்ட சுடர் கொஞ்சறாங்க. பாப்பா பேர் என்னன்னு கேட்குறாங்க. பிரதீக்ஷாங்கிறாங்க. ஓ பிரதீக்ஷாவா பாப்பா பேரு? ஓ வெக்கமெல்லாம் படுவீங்களா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சுடர். இதை பார்த்த மனோகரிக்கு பொறாம பொங்கி வருது. பட்டு புடவை கட்டிக்கிட்டு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் இவ எதுக்காக வந்து கலந்துக்கணும், இவளை இப்படியே உட்கார விடக்கூடாது, இவளுக்கு முதல்ல இங்கேருந்து வெளியில் கலப்பணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனோகரி சுடர்கிட்ட வராங்க. சுடர் என்னது கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கிறேன்னு கேட்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க சுடர். இல்லை இது நம்ம வீட்டு பூஜை தானே, வெளியிலேருந்து எத்தனை பேர் இந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு டீ காப்பி எல்லாம் கொடுத்து கவனிக்க வேண்டாமான்னு கேட்குறாங்க மனோகரி. செல்விக்கு தான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்கிறாங்க சுடர். சுடர் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு விருந்தாளி மாதிரி, அதனால வீட்டு வேலை செய்கிறவங்க கொடுக்குறதெல்லாம் அவ்வளோவா நல்லா இருக்காது, நம்ம தான் பார்த்து கவனிக்கணும், வா வந்து டீ காப்பி கொடுங்கிறாங்க மனோகரி. சுடர் கிச்சனுக்கு போயிடறாங்க. அப்பாடா எப்படியோ சுடர் இது வரைக்கும் நம்ம ஃபோட்டோவை பார்க்கல, சீக்கிரமாக இந்த பூஜையை முடிச்சுட்டு நம்ம ஃபோட்டோவை ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடணும், அதுக்கப்புறம் சுடர் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. ஐயர் தீப ஆராதனையை எடுத்து ஃபோட்டோ காட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம பிளானை லேட் பண்ணிட்டு இருந்தா இனிமேல் சக்ஸஸ் ஆகாது, அதனால நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதா அப்படின்னு நினச்சிட்டு மனோகரி அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அசந்து இருக்கிற நேரமாக பார்த்து மனோகரி அந்த குண்டத்துக்கு பக்கத்தில் உட்காருங்க. அதுலேருந்து ஒரு நெருப்பு எடுத்து அவங்க தான் நெய்யின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, நெய்யுக்குள்ளே மண்ணெண்ணெய் கொஞ்சம் கலந்து கொடுத்துருக்காங்க, அதையும் கீழே தட்டி விட்டுருக்காங்க. அந்த தட்டி விட்ட நெய்யில் அப்படியே தீய வச்சுட்டு வந்துடுறாங்க மனோகரி. நெருப்பும் பகீர்னு பற்றிக்குது, அப்படியே ஃபோட்டோக்கு முன்னாடி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஃபோட்டோவும் பிடிச்சிருச்சு. எல்லாருமே பறக்க பறந்து தெரியுறாங்க. அச்சோ நெருப்பு பிடிச்சிருச்சே, பத்திருச்சேன்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. இந்துமதி பார்க்குறாங்க. அச்சோ பூஜை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஃபோட்டோவில் நெருப்பு பிடிச்சி எரியுது, ஒருவேளை நம்ம நிற்கிறது அபசகுணமா, என்னால் எதுவும் ஆயிடக்கூடாது, நம்ம இங்கிருந்து போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இந்து அங்கிருந்து போயிடுறாங்க. எழிலுக்கு பக்கத்துலேயே இந்துவோட ஃபோட்டோ எரியுறத தாக்கு பிடிக்க முடியாமல் அச்சோ இந்துவோட ஃபோட்டோ எரியுதுன்னு கிட்ட போக பார்க்குறாங்க. ராமையா இழுத்து பிடிக்கிறாங்க. வேண்டாம் விட்டுருங்கிறாங்க. இல்லை இந்துவோட ஃபோட்டோ எரியுதேங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து சுடர் கையில் வச்சிருந்த காப்பியெல்லாம் கீழே போட்டுட்டு ஒட்டாட்டமாக ஓடி வந்ததும் அந்த ஃபோட்டோவில் இருந்துட்டு இருக்கிற நெருப்பை தட்டி விடுறாங்க. எப்படியோ ஒரு வழியாக சுடர் அவங்க கையாலேயே நெருப்பையும் அணைச்சிடுறாங்க, கூடவே தண்ணியும் ஊற்றுறாங்க. இப்படியே நெருப்பு அணைஞ்சிருது. அதுக்கப்புறமா ராமையா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபோட்டோவை சரி பண்ணிக்கிறாங்க. ஆனால் சுடர் அதை பார்க்க முடியாமே போயிடுது. இதுக்கப்புறமா எழில் அவங்க கையை பார்க்குறாங்க. எழில் சுடர் கையில் தீப்பட்ட பொண்ணு ஆயிடுச்சு பாரு, தீப்பட்ட பொண்ணு ரொம்ப ஆபத்துப்பா, முதல்ல போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடு அப்படிங்கிறாங்க. சரிம்மா வா அப்படின்னு சொல்லி சுடரை கூட்டிகிட்டு போகிறாங்க மாடிக்கு. அங்கே இருந்து எல்லாருமே ஆளாளுக்கு பேசிக்கிறாங்க. என்னது நல்ல காரியம் நடக்க போகிற நேரத்தில் இப்படி அபசகுணம் ஆயிடுச்சேன்னு பேசிக்கிறாங்க. இப்படி ஒரு விபத்து நடந்தது, நீங்கள் யாருமே அபசகுணம்னு நினைக்காதீங்க, இதுவும் ஒரு நல்லதுக்கு தாங்கிறாங்க. இங்கே இருக்கிற தீய சக்தி அக்னியில இருந்து சாம்பலானதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, அக்னி பகவான் அருளால இந்த வீடே இனிமே சுபிட்சமா இருக்கும், தம்பி வந்ததும் பூஜையை தொடர்ந்து பண்ணலாம், நீங்க உட்காருங்கிறாங்க. பாட்டியும் உட்காந்துக்கிறாங்க. மனோகரி என்னடா இது, நம்ம இவ்வளவு தூரம் பண்ணியும் மறுபடியும் பூஜை ஆரம்பிக்கிறாங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எழில் சுடரோட கைக்கு மருந்து போடுறாங்க. கொஞ்சம் எரியும் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மருந்து போடுறாங்க. நீ பண்ணின காரியத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சுடருங்கிறாங்க. எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்கன்னு கேட்குறாங்க சுடர். நீ மட்டும் அந்த ஃபோட்டோவில் எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்பை அணைக்கலைன்னா ஃபோட்டோ அப்படியே நெருப்புலையே எரிஞ்சு போயிருக்கும், அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது சுடருங்கிறாங்க. திடீர்னு தீ பிடிச்சதும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் ஷாக் ஆகிட்டேன். ஆனால் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இந்துவோட ஃபோட்டோவை போய் தூக்கிட்டே, இதுக்கு நான் உனக்கு எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சுடருங்கிறாங்க. பரவாயில்ல சார், நீங்கள் அந்த ஃபோட்டோவில் எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் இப்படி தீ பிடிச்சதுமே நான் போய் டக்குன்னு தூக்கிட்டேங்கிறாங்க சுடர். அந்த ஃபோட்டோ மூலமாக இந்து என் கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கா, நீ அதை பத்திரமா காப்பாற்றி கொடுத்துட்டேன், இந்த விஷயத்த நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். சரி பொண்ணுக்கு மருந்து போட்டாச்சு, தண்ணி படாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே போக சொல்கிறாங்க. சுடர் சரின்ட்டு போகிறாங்க. எழில் சுடருக்கு கையில் கட்டிட்டு வந்த அந்த துண்டை எடுத்து பார்க்குறாங்க. சரி இதை கட்ட வேண்டாம், வேற ஏதாவது புதுசாக போய் எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. எழில் எடுக்கிற துண்டுக்குள்ளே தான் அஞ்சலி பாப்பா தாலி செயினை வச்சிருக்கிறா, அது தெரியாமல் எழில் அதை எடுத்து தோளில் போட்டுக்கிறாங்க. எழில் மறுபடியும் வந்து பூஜையில் உட்காடுறாங்க. இந்தாங்க தம்பி இந்த மாலை எடுத்து கழுத்தில் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஐயர் அதே மாதிரி மாலையை கழுத்தில் போட்டுக்கிறாங்க. இந்தாங்க தம்பி அங்கவஸ்திரத்தை இந்த மடியை பிடிங்கன்னு சொல்லிட்டு அதில் இருக்கிற பூ பொருள் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. இதை சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு காத்துல உங்கள் மனைவியை மனசார நினைச்சு தூவி விடுங்கன்னு சொல்றாங்க. எழிலும் சரின்னு அதை வாங்கிட்டு மடியில கட்டிட்டு போறாங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதும் சுடர் வெளியில வந்து அந்த குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்கிறாங்க. எழில் மாடியிலிருந்து பூக்களை தூவுறாங்க. அந்த துண்டோட வீசி எறியும் போது அப்படியே அதுல இருந்த மாங்கல்யமும் சுடர் கழுத்துல வந்து விழுந்துடுது. சுடரும் அதை கவனிக்கல, அந்த குட்டி பாப்பாவும் அதை கவனிக்கல. சுடர் ஏதோ விழுந்தது அப்படிங்கிற மாதிரி அண்ணாந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா பாப்பா கிட்ட விளையாடிட்டே இருக்காங்க. சுடர் கழுத்துல தாலி செயின் வந்து விழுந்ததுமே அதுக்கப்புறமா எழில் வீசின பூக்களும் அப்படியே காத்து மூலமா சுடருக்கு மேலேயே விழுந்துட்டு இருக்குது. எழில் மறுபடியும் பூஜை நடக்கிற இடத்துல
இடத்துக்கு வராங்க. இந்தாங்க இந்த தட்சணையை கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஐயர் சொல்றாங்க. செல்வியும் அதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது பால் அப்படியே எழில் காலுக்கு பக்கமா போயிருது. அந்த பாலை நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அவங்க அம்மாட்ட விட்டுட்டு சுடர் அங்க போறாங்க. எழில் காலுக்கு பக்கத்துல பால் கிடக்குது. அதை போய் சுடர் குமிஞ்சு எடுக்கிறாங்க. நேரம் பார்த்து எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணின பூவை எழிலுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப சுடரும் போய் அதுல கலந்துக்கிறாங்க. எல்லாருமே பூ வீசி ஆசீர்வாதம் பண்ணும்போது சுடர் எழில் 2 பேரும் ஜோடியா நிக்கிறாங்க. தாலி கட்டி ஜோடியா நிக்கிற மாதிரியே இப்ப தாலி கழுத்துல கிடக்கிறத யாருமே கவனிக்கல. இருந்தாலும் எல்லாத்தோட ஆசீர்வாதமும் சுடருக்கு கிடைச்சிருது. எழிலுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது சுடரும் போய் பக்கத்துல நின்று அவ்வளவு எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டாளேன்னு மனோகரி அப்படியே கொதிச்சு போய் நிக்கிறாங்க. அம்மா பூஜை சிறப்பாக முடிஞ்சது, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க ஐயர். இந்த பூஜையில் எவ்வளவோ தடங்கள் வந்தும் கூட இதை நீங்கள் நல்லபடியாக சத்யநாராயண பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்கிறாங்க. எல்லாமே பகவானோட அருள் தான். அவள் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதை யாரால மாற்ற முடியும் சொல்லுங்க பார்க்கலாங்கிறாங்க ஐயர். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தானுங்கிறாங்க பாட்டி. சத்யநாராயண பூஜை பண்ணினாவே கடவுள் இந்த வீட்டில் நல்லதை மட்டும்தான் நடத்தி கொடுப்பாருங்கிறது ஒரு ஐதீகம், நம்பிக்கை. மனசார வேண்டிக்கோங்க, பகவான் நிச்சயமாக நல்லதே நடத்தி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐயர் கிளம்புறாங்க. ஐயர் கிளம்பி போகும்போது சுடர் அங்கே வர்றாங்க. உன் பேர் என்னமான்னு கேட்குறாங்க. என் பேர் சுடருங்கிறாங்க. ஆஹா, பார்க்கறக்கே நல்ல லட்சணமா இருக்கீமாங்கிறாங்க ஐயர். பகவான் அருளால உனக்கு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும்னு சொல்றாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பதான் சுடர் குமியும் போது அவங்க கழுத்துல கிடக்கிற தாலியவே பாக்குறாங்க. ஐயோ, இந்த தாலி நம்ம கிட்ட வச்சிருந்த தாலியாச்சு, இது எப்படி நம்ம கழுத்துக்கு வந்தது அப்படின்னு யோசிக்கிறாங்க சுடர். ஐயோ, இது நம்ம பேக்ல வச்சிருந்த தாலி, இது எப்படி நம்ம கழுத்துக்கு வந்துருச்சுன்னு ஒண்ணுமே புரியாம அந்த தாலியை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஐயர் கேக்குறாங்க, ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேக்குறாங்க. என்ன சாமிங்கிறாங்க. அப்புறம் எப்படி உங்க கழுத்துக்கு மாங்கல்யம் வந்துச்சுன்னு கேக்குறாங்க ஐயர். சாமி, எனக்கும் தெரியல, இது என்னோட தாலி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அந்த தாலியை கழட்ட போறாங்க. இந்த தாலியை கழட்டாத நல்ல நாள் அதுவுமா சத்யநாராயண பூஜை நடந்திருக்குது இந்த வீட்டுல. இந்த தாலி உன் கழுத்துல ஏறி இருக்குன்னா அதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அவசரப்பட்டு இந்த தாலியை கழட்டிடாத, அதுவே ஒரு அபசகுணம் ஆயிடுன்னு சொல்றாங்க ஐயரு. ஐயரே, இது எனக்கு தெரிஞ்சவங்களோட தாலி, இது சும்மா செயினோ இல்ல கயிறோ கிடையாது, இது தாலியாச்சே, இது எப்படி நான் என் கழுத்துல போட்டுக்கிட்டுன்னு கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ உன் கழுத்துல விழுந்துருச்சு, இதை கழட்டினேன்னா அதுக்கு உரியவங்களுக்கு ரொம்ப ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுரும். அதனால இந்த தாலியை கழட்டாதமான்னு சொல்லிடுறாங்க ஐயர். எழில் கையாலேயே சுடர் தாலி வாங்கிட்டாங்க. இது இந்துமதியோட தாலிதானுங்கிறது சுடருக்கு தெரியாது. யாரோ தாலின்னு நினைச்சாங்க. இப்படி எப்படி கழுத்துக்கு வந்ததுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. எழில் கையால தான் தாலி கழுத்துக்கு வந்திருக்குதுன்னு தெரிய வரும்போது இன்னும் என்னெல்லாம் அந்த வீட்டுல நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம வரைவு சொல்ல பார்க்கலாம்.